மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றியம், பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, செல்லம்பட்டி ஒன்றியம், நாட்டாமங்கலம் ஊராட்சி தலைவர் பதவி பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த கிராமங்களில் குறைவான எண்ணிக்கையில் பட்டியலின மக்கள் உள்ளனர். இதனால் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது பட்டியலின மக்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதும், வாபஸ் பெறுவதும், வெற்றி பெற்ற பின் வாபஸ் செய்வது என்ற நடைமுறை பல ஆண்டுகளாக தொடர்ந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக அரசு முயற்சியால் கடந்த 3 முறை பட்டியலின மக்கள் ஊராட்சி தலைவர்களாக பதவி வகித்தனர். தவிக தலைவர் விஜய் நடித்து திரைக்கு வராமலே கோவை லோக்கல் சேனலில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. படத்தை பார்த்த பலர் பாப்பாப்பட்டி சம்பவத்தை மையமாக வைத்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் புறக்கணிப்பிற்கான உண்மையான காரணத்தை சொல்லவில்லை. மேலும் பட்டியலின மக்களை பிற சமூகத்தினர் துன்புறுத்துவதாக காட்சிப்படுத்தியுள்ளனர். இது கண்டிக்கத்தக்கது. இதற்கு ஜனநாயகன் ஹீரோ விஜய், இயக்குனர் உள்ளிட்டோர் பாப்பாப்பட்டி கிராமத்திற்கு வந்து பட்டியலின மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜனநாயகன் திரைப்படத்தில் பாப்பாப்பட்டி கிராமத்தை இழிவுபடுத்தும் காட்சிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் செல்லம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பாப்பாப்பட்டி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியிருக்கிறேன். இப்பொழுது வந்த ஜனநாயகன் படத்தில் பாப்பாப்பட்டியை வன்மையை தூண்டுற மாதிரியா ஓட்டு போட்டால் கையை வெட்டிடும் காலை வெட்டிடுன்ற மாதிரியா காட்சிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லை, 100க்கு 100 அந்த மாதிரி இல்லை. முன்னாடி ரிசர்வ் தொகுதியை ஒதுக்குனப்போ மக்கள் பட்டியலின மக்கள் பெர்சன்டேஜ் பிரகாரம் கம்மியாக இருக்காங்க அப்படின்றது தான் அவங்க முன் வச்ச போராட்டம். அதுக்கு சில காலகட்டங்களில் அரசியலாக மாற்றி ஒரு தவறான இதுக்கு 2-3 தடவை எலெக்ஷன் நடத்தப்படாமல் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு 15 வருஷமாக எனக்கு முன்னாடி அண்ணன் பெரியர்கின்ற ஒரு 5 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். இப்போ நான் தொடர்ந்து 10 வருஷம் இருந்திருக்கேன். அதனால் அந்த மாதிரி அந்த படத்தில் வர காட்சிகளுக்கும் இங்கே இருக்கிற ஊர் மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அந்த தவறாக சித்தரிச்சிருக்காங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.